வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இனிமையான மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் மிக்க அன்போடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திக் கொள்வதிலும் வணங்கிக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக நம்முடைய பயணம், ஆன்மீக பயணம், வழக்கமா அந்த பயணத்துலதான் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்துல நம்ம கரெக்டாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, எப்பொழுதுமே பயணத்தின் முடிவை விட பயணம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு டிராவல் பண்றோம், டிராவல் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போறோம். அந்த இடத்தை போய் அடையிறதுக்கு முன்னாடி அந்த பயணத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அதெல்லாம் அது தற்செயலாக நடக்குது. நமக்கு அதாவது அதை அடையக்கூடிய இலக்கு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம். அதை விட முக்கியமானது பயணிக்கும் போது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். அப்ப பயணிக்கும் போது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே உண்மையில் ரசனைக்கு உட்பட்டதுதான். நம்ம ஒரு பஸ்ல ஏறுறோம், இல்லாட்டி ட்ரெயின்ல போறோம், ஜன்னல் ஓரத்துல அந்த சீட்டு கிடைச்சதுன்னா கொஞ்சம் மனசுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு. ஏன்னா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வரலாம். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடமும் சுவாரஸ்யமான இடமாக இருக்கலாம். ஆனாலும் அதற்கு முன்பு ஜன்னல் ஓரத்துல இடம் கிடைச்சா அது நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்றோம். ஏன்னா பயணம் கொஞ்சம் சுலபமாக சுவாரஸ்யமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுபோல நம்முடைய ஆன்மீக பயணம் எல்லாரும் ஆன்மீகத்துக்குள்ள வரல. எல்லாரும் ஒண்ணு பொருள் தேடுறாங்க, இல்லாட்டா புகழை தேடுறாங்க, இல்லாட்டா அதிகாரத்தை தேடுறாங்க, இல்லைன்னா புலனின்பத்தை தேடுறாங்க. இந்த நாளை தான் எல்லாரும் தேடிட்டே இருக்கிறாங்க. ஒண்ணு பொருள், புகழ், அதிகாரம், இல்லாட்டா புலனின்பம். சிலவங்க இந்த நாளையும் தேடிட்டு இருக்கலாம். ஆனா ஏதாவது ஒண்ணு ஜாஸ்தியா மனம் நாட்டமாக இருந்து கொண்டே இருக்கும். ஆனா நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆன்மீகத்தை நாடி அதுல பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். முதல்ல 4 சொன்னது சாதாரண மக்கள். நம்ம தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஆன்மீக பாதையில வந்திருக்கிறோம். நம்ம உண்மையிலேயே எதை தேடுகிறோம் என்றால் ஒரு நீடித்த அமைதியை தேடுறோம். நீடித்த அமைதி கூட இல்லைன்னா கூட ஒரு ஒரு தற்காலிக அமைதியாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம தேடுறோம். அப்போ ஒரு 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 சிறிய கட்டத்தில் உள்ளவங்க மட்டும்தான் அமைதியை தேடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யறாங்க. அப்ப இதே போல நம்ம அமைதியை தேடி வாழ்க்கையை முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது அந்த அமைதியை எப்பொழுது அடைவது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இங்க இருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, குறிப்பா நாகர்கோவில்ல இருந்து சென்னை வரணும்னா ஒரு 11 மணி நேரம் ஆகும், அல்லது 12 மணி நேரம். இங்க 6 மணிக்கு ஏறினா மறுநாள் காலையில 6 மணிக்கு அங்க போகலாம். அப்ப சென்னை என்கிற ஒரு இலக்கு இருக்குது. இங்க நாகர்கோயில்ல இன்னைக்கு வரைக்கும் நான் 6 மணிக்கு சாயங்காலம் பயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நிறைய வேலைகளை அன்னைக்கு முடிக்க வேண்டியது இருக்கும். நான் யதார்த்தமா சொல்றேன். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேலையில இருப்போம், குடும்ப சூழல்ல இருப்போம். அப்ப என்ன நடக்குதுன்னா, அன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சில வேலைகளை அவசரமாக முடிப்போம், இல்லாட்டா மத்தியானத்துக்கு அப்புறம் லீவ் போட்டிருப்போம். ஏதாவது ஒரு வகையில அந்த டேயை இந்த பயணத்துக்காக ஒரு நெருக்கடியவோ ஒரு சாதாரண நிலையவோ அந்த பயணத்துக்காக உருவாக்குறோம். அப்புறம் அந்த ட்ரெயின்ல ஏறிடுறோம். அது பெர்த்துன்னு வச்சுக்கிட்டோம், படுத்து உறங்கிடுறோம். அல்லது டே டைமா இருந்தா ஜன்னல் ஓரத்துல உட்காந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். சென்னை வந்துருச்சு மறுநாள் காலையில.
நம்ம வர வேண்டிய இடம் வந்துட்டு அதுக்கப்புறம் சென்னையில என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்ய போறோம். அப்ப அப்புறமும் பிஸி ஆயிடும். அப்ப டிராவலுக்கு முந்தைய நாளும் சரி, டிராவல் முடிந்த நாளும் அந்த டெஸ்டினேஷன் வந்த பிறகும் சரி, நம்ம ஏதோ ஒரு வகையில பிஸி ஆயிடும். ஆனா அந்த இடையில கிடைச்ச 12 ஹவர்ஸ் வந்து பகலா இருந்தா மனசுக்கு இதமா இருக்கு. இரவா இருந்தா உறங்கிரும். உடலுக்கு ரெஸ்ட், மனதிற்கும் ரெஸ்ட் கிடைக்குது. அப்ப இத நீங்க நல்லா யோசித்து பாருங்க. நம்ம அடையக்கூடிய இடம் வந்து எங்கோ இல்ல. ஆன்மீகத்தை பொறுத்தவரை அமைதி அல்லது ஞானம் அல்லது மெய்ப்பொருள் அப்படிங்கிற விஷயம் வந்து எங்கேயோ இல்ல. நம்ம பயணத்துல தான் அது இருக்கு. நம்ம பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். எப்படி பயணம் செய்றோம்? போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 1 வருஷம் வயது அதிகமாயிருக்கு. இந்த 1 வருட காலத்துல நீங்க எப்படிலாம் மகிழ்ச்சியாக இருந்தீங்க அப்படின்னு பாருங்க. ஏன்னா பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாயோ அப்பொழுதுதான் வாழ்ந்ததாக அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாயோ அப்பொழுதுதான் வாழ்ந்ததாக அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு நிறைய மனக்கலக்கங்கள் இருக்கு. அது நமக்கு நம்ம நம்ம கிட்ட உள்ளதில்ல, நம்ம சூழ்நிலை தான். இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை துணையை பற்றி, நம்முடைய குடும்பத்தை பற்றி, நம்முடைய குழந்தைகளை பற்றி அல்லது பேர குழந்தைகளை பற்றி இல்லாட்டா எதிர்காலத்தை பற்றிய ஒரு அச்சம் இருக்கு, ஒரு கவலை இருக்கு. இந்த அச்சமும் கவலையும் என்ன செய்யுது, தினமும் நம்முடைய மனதில் அது குடிக்கொண்டு, அந்த அச்சமும் கவலையும் நம்முடைய மனதுல குடிக்கொண்டு நம் மனதினுடைய சக்தியை அது விரயமாக்கு. அதை என்ன சொல்றாங்க பெரியவங்க, டெத்துன்னு சொல்றாங்க. டெத். அப்போ அது ஒரு மரணம்னு சொல்றாங்க. பயத்தோடு கூடிய வாழ்க்கை தினமும் மரணத்துக்கு சமமானது. விவேகானந்தர் கூட சொல்றார் ஒரு இடத்துல, வாழ்க்கை என்பது சக்தி மிகுந்ததாக இருக்க வேண்டும். வீக்னஸ் இஸ் டெத்ன்னு சொல்றார். நம்ம மைண்ட் வீக்கா இருந்தா அது இறப்புக்கு சமமானது அப்படின்னு சொல்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். கடந்த வருடம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தோம், குறிப்பாக 2025. அந்த 2025 சில நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. எந்தெந்த விஷயங்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னு பாருங்க. ஒருவேளை வீட்டுல திருமணம் நடந்திருந்தா அல்லது சுப நிகழ்ச்சிகள் நடந்திருந்தா நீங்க மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம். மற்றபடி மேக்சிமம் நீங்க ஒரு அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதை தீர்ப்பதற்கு முயற்சி செய்து கொண்டு அது அச்சத்தோடு கவலையை உருவாக்கி கொண்டதாக இருக்கும். ஆனா தியானம் செய்யக்கூடிய நம்ம எல்லாரும் அந்த அச்சமும் கவலையும் தூக்கி வைத்து விட்டு என்றோ மெய்ப்பொருளை அடைய வேண்டியதில்லை. பாரதியார் ஒரு இடத்துல சொல்றாரு, கவலை துறந்து வாழ்வது இங்கு வீடு அப்படின்னு சொல்றார். கவலை துறந்து இங்கு வாழ்வது வீடு. உனக்கு ஏற்படக்கூடிய கவலைகள் எல்லாம் விட்டுவிட்டு உன்னால் சரியாக வாழ முடியும் என்றால் அதுதான் வீடு பேரு, மெய்ப்பொருள் வாழ்க்கை அப்படிலாம் சொல்றாங்க. அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் கொண்டார் மனதுல அவங்க மகிழ்ச்சியாக வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பெரியவங்க சொன்ன மாதிரி நீங்க எப்பெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம், அப்ப அதுக்காக நம்ம சும்மா மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அப்ப எப்படித்தான் மகிழ்ச்சியாக இருப்பது என்று சொல்லும் பொழுது, நம்ம மனதுல ஏற்படக்கூடிய பல்வேறு மன சூழ்நிலைகளை நன்றாக ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். எனக்கு ஏன் இந்த உணர்வு ஏற்படுகிறது, இந்த உணர்ச்சி ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு. அந்த சிலவங்களுக்கு எப்படி சொல்லலாம்,
பொதுவா தன்னுடைய உடல் நலம் பற்றி ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். உடல் நலம் பற்றி பயம் இருந்துட்டே இருக்கும். உடல் நலம் பற்றி பயம் இருந்ததுன்னா அதை எப்படி போக்குறது அப்படின்னா, உடலை ஒரு சிறந்த மருத்துவரிடம் போய் அதை செக் பண்ணணும். என்னெல்லாம் இருக்கு, என்ன பிரச்சனைகள் எல்லாம் உடம்புல இருக்கு, அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன வழி, அதற்கான பண தேவை என்ன, நல்ல மருத்துவரா, நம்ம பாதுகாப்பா போய் பார்த்துட்டு வந்துடலாமா, நமக்கு ஹெல்ப்புக்கு யாரெல்லாம் வேணும், இப்படின்னு ஒரு திட்டமிடல். என்னுடைய உடல் நலத்தை நான் சீரமைக்கிறதுக்கு ஒரு திட்டமிடல் தேவைப்படுது. அந்த திட்டத்திற்கு உட்பட்டு அந்த விஷயத்தை நம்ம சரியாக செய்து விட்டோமானால் உடல் நலத்தை பற்றிய ஒரு பயம் இல்லை. இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆனா பொருளாதாரம் ரொம்ப சிக்கலா இருக்கு அப்படின்னு சொன்னா, நிறைய நல்ல நல்ல அரசு மருத்துவமனைகள் இருக்குது, இல்லாம இல்லை. இது உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அப்போ அதன் வழியாக சென்று நம்ம உடல் நலத்தை சரி செய்து கொள்ளும். ஒரு 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 விஷயம் சரியில்லைன்னா எப்படி சரி செய்யறது? நன்றாக தெரிந்தவரிடம் விசாரித்து சரியான மருத்துவரை அணுகி சரியான விஷயத்தை மருந்துகளை எடுத்துக்கொண்டு பொருளாதாரத்தை கவனித்து அதுக்கு தக்கவாறு உடல் நலத்தை பேணி காத்து கொள்ளும் போது உடல் நலத்துல சிக்கல் இல்லை, அதை சரி செய்யற வேலை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. இது உடல் நலம். மனவளம்னு வரும்போது என்ன செய்யறது? மனவளம் ஏன் குன்றுது? மனதுல பயமும் அச்சமும் ஏன் ஏற்படுது? இப்ப உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு கோயம்புத்தூர்ல படிக்குதுன்னு வச்சுக்கோ. அந்த பொண்ணு என்ன செய்யுது? போன் பண்ணுது, அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணுது. இது உண்மையிலே ஒரு ஒரு கவுன்சிலிங் வந்தாங்க. போன் பண்ணுது. போன் பண்ணிட்டு இந்த அம்மா ஏதாவது அவசரமா இருப்பாங்க, சமையல் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த அம்மா எங்கேயோ வேலைக்கு போறாங்க, வேலை விஷயம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த அம்மா அந்த பேக்ல இருந்து அந்த போனை எடுத்து அட்டன் பண்ணதுக்குள்ள போன் கட் ஆயிடும். என்னன்னு தெரியலையே அப்படின்னு அந்த அம்மா திருப்பி போன் பண்ணா அந்த பொண்ணு எடுக்காது. ஒரு சின்ன விஷயம்தான், எடுக்காது. என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி அந்த அம்மா குழம்பி ஒரு 4-5 தடவை அடிச்ச பிறகு எடுக்காது. அப்புறம் தற்செயலா அன்னைக்கு ராத்திரியோ இல்லாட்ட மறுநாளோ போன் பண்ணும்போது அது எடுக்கும். என்னன்னு கேட்டா ஒரு மேட்டரும் இருக்கு. ஏதாவது தேங்காய் எண்ணெயை வாங்கி அனுப்பு, இல்ல ஏதாவது பொடி அனுப்புங்க, ஏதாவது சொல்லுமா. ஆனா அந்த அம்மா வந்து பதட்டப்படுவாங்க. அன்டயத்துல போன் பண்றா, நான் எடுக்கிறதுக்குள்ள கட் பண்ணிட்டா, ஆனா என்னவா இருக்குன்னு தெரியலையேன்னு ஒரு பதட்டம். அப்போ அந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணுகிட்ட சொல்ல வேண்டியதுன்னு, ஏன் போன் பண்ண நான் திருப்பி பண்ணா எடுக்க மாட்டேறேன், நான் ஆபீஸ்ல எல்லாம் இருக்கிறேன், நான் ஏதாவது ஆபீசர்கிட்ட பேசிட்டு இருப்பேன், இல்லாட்டா முக்கியமான வேலையில இருப்பேன், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்தா நீ ஏன் எடுக்க மாட்டேன்னு நீங்க கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இப்படி ஏதாவது லைட்டா கேட்டுட்டா திருப்பி டென்ஷன் ஆகி போனே பண்ண மாட்டேன் சார் அப்படின்றாங்க. அப்போ அந்த அம்மாட்ட என்ன சொன்னேன்னா, மெதுவா சொல்லு. நான் உனக்கு வந்து நீ போன் பண்ணும்போது நான் முக்கிய விஷயமா என்னுடைய மேனேஜர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அதனால வந்து எடுத்துக்கலான்னு இருந்தேன், எடுக்க முடியலம்மா. இனிமே நீ ஏதாவது போன் பண்ணன்னா திருப்பி அம்மா போன் பண்ணா நீ எடுன்னு மெதுவா சொல்லி, அப்புறம் அதை பலமுறை சொல்லி சொல்லி சொல்லி. ஏன்னா அந்த பொண்ணு வெளியூர்ல படிக்கிறதுனால இந்த அம்மா சாஃப்டா இருக்கிறதுனால தான் பொண்ணுகிட்ட வந்து தான் கோவக்காரி மாதிரி காமிச்சிட வேண்டான்னு ஒரு ஃபீல் பண்றாங்க. இந்த அம்மா நல்ல அம்மா. அவங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கு, அந்த டென்ஷனை கூட அந்த மகள்கிட்ட சொல்ல முடியல. ஏன் போன் எடுக்க மாட்டேற, மண்டல அறிவு இல்லையா, நான் வேலை பார்க்கேன், இப்படி சொல்லலாம்ல. சிலவங்க அப்படி ஈஸியா சொல்லுவாங்க, சில பிள்ளைங்களை அவளுக்கு தக்கன நடந்துக்குவாங்க. அப்போ இந்த அம்மா வந்து சின்ன வயதுல இருந்தே அந்த குழந்தைகிட்ட சாஃப்ட் அப்ரோச்ல இருந்ததுனால இவங்களால ஹார்டா அப்ரோச் பண்ண முடியல. அது இவங்களுக்கு ஒரு மனக்குழப்பமா, எப்ப போன் வந்தாலும் உங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துடும், போனை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பதட்டம் வந்துடும். அப்ப இதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு சொல்லும் போது, ஒண்ணு மெதுவா சொல்லி அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கிறது. மெதுவா புரிய வச்சுட்டாங்க. ஆனாலும் அந்த பழைய பதிவின் காரணமாக போன் வந்தவுடனே உங்களுக்கு ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கலாம் தான். சில நேரம் சில பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க, அவங்க அங்க போயிட்டு ஒரு அன்டயத்துல போன் பண்ணுவாங்க, ஆனா நீங்க எடுக்கல. அதுக்கப்புறம் நீங்க போன் பண்ண அவங்க எடுக்கலன்ன உடனே இது என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அவன்கிட்ட சண்டையை போட்டா என்னன்னு தெரியல, இப்படியும் சிலவங்க இருக்காங்க. அப்ப இதை எப்படி இதை எப்படி கையாளுவது அப்படிங்கும்போது, ஒண்ணு அது மகளாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம்,
கிளியரா என்ன உங்கள்ட்ட உண்மையா நடந்ததோ அதை சொல்லு. இனிமேல் நீ போன் பண்ணி நீங்க அப்பான்னு வச்சுடுங்க, கார்ல போயிட்டு இருக்கீங்க, டக்குன்னு போன் எடுக்க முடியல, கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டி போன் எடுக்கணும். அதுக்குள்ள அந்த பையனோ பொண்ணோ வந்து போன் அட்டன் பண்ணல. திருப்பி நீங்க காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகணும், இல்லாட்டா பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகணும். அப்போ நேரடியாக பேசும் பொழுதோ இல்லாட்டா திருப்பி போன்ல பேசும்போதோ உங்களுடைய உண்மை நிலையை அவங்களிடம் விளக்கிறது பெஸ்ட். நம்ம பெரும்பாலான நபர்கள் வந்து நம்முடைய உண்மை தேவையை, உண்மை நிலையை வாழ்க்கை துணையிடமோ குழந்தைகளிடமோ விளக்குவதில்லை. அதான் பிரச்சனை. விளக்குறது இல்லை. பண விஷயத்துல சில நேரம் படிப்புக்காக கடன் வாங்கியிருப்பாங்க, பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஏதாவது வேற ஏதாவது குழந்தைங்க விஷயத்துல ஒரு சொத்துலாம் வித்திருப்பாங்க, தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். அப்போ நம்ம கஷ்டத்தை சொல்லணும்னு இல்லை, வளர்ச்சியும் சொல்லணும்னு இல்லை, என்ன நடக்குது, என்ன சூழ்நிலை அப்படிங்கிறத பிறருக்கு தெரிவிக்கும் பொழுது, இதுதான் என்னுடைய சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில தான் நான் இதை பண்ணியிருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலை இப்ப நன்றாக இருக்கு, நீ எது வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு. அப்போ நம்முடைய உண்மையான தேவைகளையும் உண்மையான செயல்பாட்டையும் பிறருக்கு அறிவிப்பதில் தெளிவாக இருக்கணும். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, குழந்தைகளாக. மன வளம் குன்றுவதற்கான காரணம் ஒண்ணு, நம்ம வந்து இந்த மாதிரி தயக்கங்கள் ஒரு காரணம். இன்னொன்று வந்து பொய்கள் காரணம். நம்மளே நிறைய பொய் சொல்றோம். இப்போ நான் தான் இருக்கேன், வீட்டுக்கு லேட்டா வரேன், எங்க போயிட்டு வரீங்க, இவ்வளவு நேரம் ஆயிட்டு, அப்போதே வரேன்னு சொன்னீங்களா அப்படின்னு சொன்னா நான் ஏதாவது உண்மையில நடந்ததை சொல்லிட்டு போகலாம். ஒருத்தர் பார்த்தாரு, அவர் பேசிட்டே இருந்தாரு அப்படின்னு, நான் இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். அதை சொன்னி எதுக்கு அப்படின்னு வேற ஏதாவது போய் சொன்னும் போது அது நமக்கே குற்ற உணர்வா மாறி. துன்பம் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. துன்பம் ஏன் ஏற்படுகிறது? எல்லா மனிதருக்கும் துன்பம் ஏற்படுது தானே. துன்பம் ஏன் ஏற்படுகிறதுன்னு பார்த்தா அடிப்படை காரணம் தவறு செய்வதால் துன்பம் ஏற்படுகிறது. அவ்வளவுதான். துன்பம் ஏன் மனிதருக்கு ஏற்படுகிறது என்றால் தவறு செய்வதால் மனிதர்களுக்கு துன்பம் ஏற்படுகிறது. சரி, அந்த தவறை திருத்தி அடுத்த தடவை அதே அந்த விஷயத்துல துன்பம் வராம பார்த்துக்கிடுவானா அப்படின்னா பார்க்க மாட்டான். அதே தவறுதான் திருப்பி செய்வான், ஆசையின் காரணமாக செய்வான். அப்படி அப்போ அப்ப அப்ப இப்ப என்ன என்ன செய்யணும்? நம்ம மனதை வளமா வைக்கணும். உடல் நலத்தை மருத்துவரின் மூலம் வாய்ப்பு இருக்கு, வச்சுக்கலாம். இப்ப மனநலத்தை அல்லது மன வளத்தை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது, எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது அப்படின்னு பார்த்தா, உங்களை சுற்றி இருக்கிறவங்களை எல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க குடும்ப உறுப்பினர்கள் அவங்க எப்படி வாழ்க்கை வாழ்றாங்க, என்ன மாதிரி மனோநிலையில இருக்கிறாங்க, என்ன சிக்கல்ல இருக்கிறாங்கன்னு பாருங்க. நீங்க நல்லா சுத்தி பாருங்க. இல்லாட்டா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு நல்ல சில நேரம் ஏதாவது சிக்கல் காரணமா போயிட்டு வந்திருப்பீங்க. அப்படிலாம் நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, குறிப்பாக தியானம் அப்படிங்கிற வழியில பயணிக்கிறவங்க நல்லாதான் இருக்கும். தியானத்துக்கு இருந்தாதான் நல்லா இருப்போம் நான் சொல்ல வரல. ஏன்னா நம்ம நல்லாதான் இருப்போம். தியானம் என்பது இயற்கையோடு தொடர்புடைய ஒன்று. அது நமக்கு நல்வழியை தான் காமிச்சிட்டு இருக்கும். நம்ம தான் சின்ன விஷயத்த துன்பம் என்று நினைத்து கொண்டே இருப்போம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உடல் நலம் ஏன் கெடுது அப்படின்னா, மனம் வந்து போதிய சக்தி இல்லாம இருக்கும்போது. நேத்தைக்கு ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, பார்க்க போனேன். கிட்டத்தட்ட அவர் ஒரு நல்ல ஜெய்ஜாண்டிக் ஃபிகர், ஒரு 85 கிலோ இருப்பார். இப்ப பாத்தீங்கன்னா 55 கிலோ தான் இருக்கிறார். டிசீஸ் என்னன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அப்புறம் வயிற்றுல வந்து சரியில்லை, வயிறு சரியில்லை. அதுக்காக ஹாஸ்பிட்டல்ல 2 மாசம் இருந்திருக்கிறாரு. ட்ரீட்மெண்ட் டயத்துல நல்லா மெலிஞ்சிட்டார். ஆனா உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய மகள் வந்து அந்த திருமணம் நடந்து ஒரு 1 இயர்ல பிரிஞ்சு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் டைவர்ஸ் எல்லாம் நடந்துருச்சு. அவருக்கு ஏற்கனவே வயிறு லேசா ப்ராப்ளம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் லைட்டா இருந்திருக்கு. இந்த தன்னுடைய மகளினுடைய நிலைமையை நினைத்து 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 ஒரு 2 இயர்ஸா தன் உடலில் உள்ள வீக்கான பகுதியை அதிகமாக வீக்காக்கி தான் ஒரு உச்சகட்ட நோயாளியாக மாறிட்டார்.
இந்த விஷயத்தை, இந்த கவலையை மனதில் கொண்டதுனால அவர் அப்படி மாறிட்டார். ஆனா 2 வருஷம் கழிச்சு இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, எல்லாம் நடக்குது போலதான் சார் நடக்கும். அப்படிங்கிறத நானும் சொன்னேன். இத பத்தி ஒரி பண்ணாதீங்க. அது அவங்களுடைய வாழ்க்கை. அவங்க ஏதோ ஒண்ணு நடந்தது. ஏதோ ஒரு சிக்கல் நடந்திருக்கு. இந்த சிக்கலை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்று தான் பார்க்க வேண்டுமே தவிர, நம்முடைய மகளாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம். அதை நினைத்து வருத்தப்படக்கூடாது. ஏன்னா வருத்தப்பட்டுக் கொண்டே இருக்கும்போது, கவலைப்பட்டு கொண்டே இருக்கும்போது, அந்த சிக்கலுக்கான தீர்வை நம்ம எட்ட முடியாது. வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தைரியமா இருந்தாதான் அதுக்கு ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். நேத்தைக்கு ஒருத்தர்ட்ட பேசிட்டு இருந்தேன். அப்படியே விட்டுருங்க. அது உங்க டாக்டர் இல்லைன்னு மனசுல நினைங்க. பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு பார்த்தா எப்படி பார்ப்பீங்க? அது மாதிரி பாருங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நல்லாதான் இருப்பாங்க எல்லாரும். அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அப்ப நம்முடைய மனவளத்தை தக்க வைப்பதற்கு எது அடிப்படை காரணியாக இருக்கிறது என்றால் உறுதிதான், மன உறுதி. எது நடந்தாலும் நான் பார்த்துக் கொள்வேன் என்கின்ற உறுதி வேணும் மனதுல. அப்போ அந்த மனவளத்தை பாதுகாத்து கொண்டு நீங்க நல்லா புரிஞ்சுடுங்க. சிக்கல் போன தடவை இதான் தற்செயலா பேசினேன். சிக்கல் வாழ்க்கை முடிய வரைக்கும் இருந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு மகரிஷி சொல்றார். உயிரும் உடலும் சிக்கி இருக்கு. உடல்ல உயிர் சிக்கி இருக்கு. உயிர்கிட்ட உடல் சிக்கி இருக்கு. இந்த ரெண்டும் விடுதலை ஆகும் போதுதான் சிக்கல்கள் தீரும் அப்படின்னு மகரிஷி சொல்றார். ஆனா நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும். உங்களுடைய வயது எத்தனையாக இருக்கலாம்? 60 இருக்கலாம், 50 இருக்கலாம், 45 இருக்கலாம், 70 இருக்கலாம். உங்க வாழ்க்கை அனுபவத்தெல்லாம் நினைச்சு பாருங்க. எத்தனை துயரங்கள், எத்தனை துக்கங்கள், மகிழ்ச்சி எல்லாம் கம்மியா தான் இருக்கு. அப்ப இவ்வளவு துயரமும் துக்கமும் பட்டு அது சரியா இருக்கு. அடுத்தால ஒரு துயரம் வருது, அடுத்தால சரியா இருக்கு. இந்த சக்கரம் சுத்திட்டே தான் இருக்கும். இத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். நடப்பது போல நடக்கட்டும். ரமண மகரிஷி சொல்றாரு, யார் என்ன செய்தாலும் அது நிக்காது. அவனவன் பிராப்தப்படி அது நடந்து தீரும். அது நல்லதாகவும் இருக்கும், தீயதாகவும் இருக்கும். நமக்கு ஒன்றும் செய்வதற்கு இல்லை. நம்மால ஒண்ணும் செய்ய முடியாது. அவனவன் பிராப்தப்படி ஆங்காங்கிருந்து கொண்டு அவன் ஆட்டுவிப்பான். என் செய்யினும் நிக்காது, என் செய்யினும் நடவாது அப்படின்னு ரமண மகரிஷி சொல்றார். ஒரு முழுமையான ஞானம் பெற்ற மகான் சொல்றாரு, எல்லாம் இறைவன் கையில இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இறைவன் கையில இருக்கக்கூடியத அப்படின்னு நினைச்சிட்டு நம்முடைய விஷயங்களை விட்டுறணும். மனதுல இருந்து விட்டு, நாளை முதல் நான் எனக்கு இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுபிடித்து அதை தீர்ப்பேன். இனிமேல் பிரச்சனைகள் வருமாக இருந்தால் அது எவ்வாறு தீர்ப்பதென்று எதிர்கொள்வேனே தவிர, நான் அச்சமும் கவலையும் கொள்ளப் போவதில்லை என்று ஒரு முடிவு செய்யும். ஏன் அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி இந்த வாழ்க்கைங்கிற டெஸ்டினேஷனை நம்ம சந்தோஷமாக அனுபவிக்கணும். அப்ப நீங்க நினைக்கலாம், நான் ஏதாவது செஞ்சாதானே சார் என் பிள்ளைங்க சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப நான் கஷ்டப்பட்டு உழைத்து மன வேதனைப்பட்டு எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணாதானே இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அஸ் எ பேரண்டா நீங்க நினைக்கிறீங்க. அல்லது ஒரு ஒரு மகனாக மகளாக ஏதோ ஒரு உறவாக இருந்து இங்க என்னமோ நினைக்கிறீங்க. ஆனா உண்மையில் உங்களுடைய தாய் தந்தையரை நீங்க நினைச்சு பாருங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. நீங்க இப்போ இந்த கேரக்டர்ல இருக்கிறீங்க. நான் நான் நினைச்சபடிதான் வளர்ந்திருக்கேன். என்னுடைய கேரக்டரை நானே தான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். தாய் தந்தையர் மூலம் பிரிண்ட் இருக்கு. என்னுடைய தாயும் தந்தையும் என்னை எதாலாமோ நினைச்சிருப்பாங்க. அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய முயற்சி அல்லது பலன் அல்லது செய்த வினைகளின் காரணமாக நடந்து கொண்டிருக்கு. இதுல என்னுடைய தாய் தந்தையர் செய்யறதுக்கு என்ன இருக்கு? அவங்க என்னைய பெத்துக்கிட்டாங்க, உணவு கொடுத்தாங்க, கல்வி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கூட கூட வாழ்ந்துட்டே வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை நடப்பதுல நம்ம மனதுலதான் எல்லாமே. என்னுடைய வாழ்க்கை என் மனம் சம்பந்தப்பட்டு நடந்துட்டே இருக்கு. இதுல என் பெற்றோர் ஏதாவது நினைக்கிறதுனால என் மனசுல உள்ளதை மாத்த முடியுமான்னா முடியாது. என்னுடைய மனம் வேறு, என்னுடைய பெற்றோர்களின் மனம் வேறு. என்னுடைய ஆன்மா வேறு, என் பெற்றோர்களின் ஆன்மா வேறு. சஞ்சித கர்மத்துல கூட ஒரு ஒற்றுமை இருக்கலாம். பிராராப்த கர்மத்தில் வேறுபாடாக இருக்குது. அதத்தான் பிராப்தம் அப்படின்னு சொல்ற. அவனுக்குடைய பிராப்தம்.
நான் நல்லவனா கெட்டவனான்னு எங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி தெரியும்? வெளிப்படையா தெரியாது. அப்போ நான் அதே எவ்வாறு என்னுடைய தாயும் தந்தையும் கவலைப்படுவதனால் நான் என்னை பத்தி தெரியாது அவங்களுக்கு. மகன்னு தெரியும், எல்லாமே தெரியும், ஆனா தெரியாது. அது போல நம்மளும் இன்னொருத்தரை நினைத்து கவலைப்படுவதனாலயோ ஏதோ ஒன்று நினைத்துக் கொள்வதனாலயோ பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கவலை வேணா பட்டுட்டு இருக்கலாம். சரி, என்னுடைய மகன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு, அப்படிதான் கஷ்டதான் பட முடியும். அவன் சின்ன வயசுல ஏதோ பண்ணியிருக்கான், இப்ப கஷ்டப்படுறான். அவனுடைய பிராப்தம், இறைவனுடைய நோக்கம் எதுவோ அது நடக்கும். நல்லா நடந்தா மகிழ்ச்சி அடைகிறோமே, அப்ப நன்றி சொல்றோமா? கவலைப்படும் போதும் துயரம் வரும்போது தானே இறைவனை தேடி போறோம். அப்போ அதையும் இதையும் சமநிலை மனதோடு எடுத்துக்கொண்டு நான் மகிழ்ச்சியா இருக்கணும்னா வாழ்க்கையில ஜாலியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு திட மனதுடையவனாக, ஒரு ஆன்ம பலமுடையவனாக இருக்க வேண்டும். அப்படி ஆன்ம பலமுடையவனாக நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறி வர 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 அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துயரங்களும் துக்கங்களும் கவலைகளும் அற்று போய் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆகவே அந்த டெஸ்டினேஷனை விட பயணம் ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம ஆன்மீகத்துல பயணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை கற்றுக்கொண்டே பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். அதை இன்னும் நல்லா கத்துக்கொண்டு இன்னும் நானும் மகிழ்ந்து என் சம்பந்தப்பட்டவங்களும் மகிழ்ந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு மகிழ்ச்சிக்கான விஷயத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஜீசஸ் கிரைஸ்ட். கிருஷ்ணர் சொல்றாரு, கிருஷ்ண லீலான்னு சொல்றாரு, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சுதான் அங்க இருந்து மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம ஏதோ ஒண்ணு செய்வது எல்லாமே ஒரு கம்ஃபர்ட்டுக்காக, ஒரு வசதிக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதை செய்யறோம். மகிழ்ச்சி என்பது நீங்க உருவாக்கணும். உங்க வீட்டுக்குள்ள நீங்க உருவாக்கணும். அது உங்கள்கிட்ட தான் இருக்கு. கூடி வாழ்தல் இன்பம் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. நம்ம வீட்டுல எல்லாரும் வாராங்க, ரிலேட்டிவ்ஸ் வராங்க, அதுல கருத்து வேறுபாடுகளை கலைந்து விட்டு அந்த ஃபங்க்ஷன்ல மகிழ்ச்சியா இருப்பது. நம்ம தியானம் சம்பந்தப்பட்டு ஒரு இடத்துல மீட் பண்றோம், நம்ம எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எப்படி மகிழ்ச்சியா இருக்கோம்னா, அதுல நம்ம யாருக்கும் கமிட்மெண்ட் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல எல்லாரும் மீட் பண்ணி தியான சத் சங்கம் எல்லாம் வைக்கும்போது யாருக்கும் கமிட்மெண்ட் கிடையாது. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியா பேசி சந்தோஷமா இருக்கும். அதே போல உறவினர்களிடம் சில கமிட்மெண்ட்கள் இருந்தாலும் இல்லாதது போல. ஏன்னா உறவு என்பது மிக முக்கியமான ஒன்றுதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க என்கிட்ட பழகுறீங்க, நான் உங்ககிட்ட பழகுறேன், நல்லா பழகிட்டோம், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நல்ல அன்பு இருக்கு அப்படின்னா நான் இப்ப காஞ்சனம்மாவை என்ன சொல்றேன், காஞ்சனம்மா எனக்கு அம்மா மாதிரின்னு சொல்றேன். உறவை தான் சொல்றோம். அப்ப உறவு இம்பார்ட்டண்டா இருக்க போய் தானே நட்புல பழகினவங்கள நம்ம உறவு சொல்லி அழைக்கிறோம். அப்போ அந்த அந்த உறவுங்கிறது ஒரு சூழல், நம்ம குடும்பத்துல ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி? வேறுபாடுகளை களைந்து. வேறுபாடுகளை எப்படி களைகிறது? வேறுபாடுகளை உண்டாக்காம இருந்தாலே அது இல்லாம இருக்கும். கமிட்மெண்ட் இல்லாம இருப்பது பொதுவாக நல்லது. அப்ப மனதை ஏதாவது ஒரு விஷயத்துல பக்குவப்படுத்தி இந்த கவலையிலிருந்து அச்சத்திலிருந்து விடுவிக்கணும். அப்படி விடுவித்த பிறகுதான் அந்த மனம் மெதுவாக உறுதியும் வல்லமையும் அடையும். உறுதியும் வல்லமையும் அடைந்த மனம்தான் அந்த ஆன்மாவோடு தொடர்புடையதாக மாறும். நம்ம ஆன்மா பொதுப்படையானது. ஆன்மாவின் பொருட்டு நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து இருக்கிறோம் ஆன்மாவின் பொருட்டு. அந்த இணைப்புல எவ்வளவு நல்லவங்க இருப்பாங்க, அவங்களுடைய பாசஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும் தானே. இன்னும் சொல்றேன், ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்கிடுங்க. நீங்க எல்லாரும் ஆக்கினை தீட்சை வாங்கியிருக்கீங்க, அப்புறம் துரிய தீட்சை கொடுத்திருக்காங்க.
அப்புறம் துரியாதீதம் கொடுத்திருக்காங்க, தொட்டு கொடுத்திருக்காங்க, கண்களால் பார்த்து கொடுத்திருக்காங்க, யூகத்தால கொடுத்திருக்காங்க. முதல்ல உங்களுக்கு ஒரு ஆசிரியர் தீட்சை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா அந்த ஆசிரியருடைய உயிர் கலப்பு உங்கள்கிட்ட இருக்கும். அந்த ஆசிரியர் யார்கிட்டயாவது ஒருத்தட்ட தீட்சை வாங்கியிருப்பாரா? அவருடைய உயிர் கலப்பு அந்த ஆசிரியர்கிட்ட இருக்கும். ஆனா எல்லா ஆசிரியர்கிட்டையும் ஒரு வகையில சாமிஜியினுடைய உயிர் கலப்பு இருக்கும். சாமிஜியினுடைய உயிர் கலப்பு இல்லாத ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தீட்சை வழங்கி இருக்க இயலாது. அப்போ அருள் தந்தை மகரிஷி அவர்களுடைய உயிர் ஆற்றல் ஆசிரியரின் வழியாக நம்முடைய உடலிலே தியானமாக மலர்ந்திருக்கு. ஆக்கினையில் அது உணர்வாக இருக்கு, துரியத்தில் அது உணர்வாக இருக்கு. அப்போ அந்த மகரிஷி அவருடைய உயிராற்றல் நம்மள்ட்ட இருக்கு. உங்களுக்கு மேல இன்னும் நிறைய ஆசிரியர்கள் இருந்திருக்கலாம், உங்களுக்கு பிடித்த ஆசிரியர்கள். அவர்களுடைய உயிராற்றல் உங்க உடம்புல இருக்கு. அப்படின்னா அந்த ஆன்ம தொடர்பின் வழியாக வரக்கூடிய நல்ல விஷயங்களை நம்முடைய மன இறுக்கத்தின் காரணமாக மிஸ் பண்ணிடுறோம். இப்ப மனம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ரீயா இருக்கும், விடுதலையாக இருக்கிறது. விடுதலை, நேற்றுக்கு குற்றாலத்துல ராதாகிருஷ்ண ஐயா கிளாஸ்ல விடுதலை அப்படின்னு ஒரு வேர்டு எழுதும் போது விடு கூட்டல் தலைன்னு எழுதினேன். விடுதல், விடுதல் தான் விடுதலை. நமக்கு ஒவ்வாதவைகளை விட்டு விடுவதுதான் விடுதலை. ஆனாலும் விடு கூட்டல் தலைன்னு தற்செயலா எழுதுனேன். அப்படின்னா தலை தான் நமக்கு பிரச்சனை. தலையில தான் எல்லா விஷயமும் வந்து உட்கார்ந்துட்டு ஒன்னையும் விட முடியாம தலைய விட்டுட்டா. தலைனா தலை இல்ல, தலைக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பெரும் மன குழப்பங்களை விட்டுவிட்டால் அந்த விடுதல் மட்டும்தான் இருக்கும், விடுதலை மட்டும்தான் இருக்கும். தலைக்குள்ளாக என்ன இருக்கு? பல்வேறு எண்ணங்கள் கடந்து நம்மளை வந்து குழப்பிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த விடுதல் என்கிற நிகழ்ச்சி உங்கள்கிட்ட நடந்துட்டு அப்படின்னு சொன்னா வேதாத்ரி மகரிஷியினுடைய ஆன்மா உங்களோட தொடர்புல இருக்கு. ஆனா அந்த தொடர்புல இருக்கக்கூடிய நற்செயல் ஏன் நடக்க முடியாம இருக்குன்னா நம்ம மனதுல குப்பையை போட்டு வச்சிருக்கோம். ஒரு டஸ்ட்பின் மாதிரி நிறைய குப்பை இருக்கு நம்ம மனசுல, நிறைய குப்பை இருக்கு. பழைய வாழ்க்கையை பற்றிய குப்பை, தற்போது நடக்கக்கூடிய சிக்கல்கள் பற்றி குப்பை, உறவுகள் பற்றி குப்பை, பொருளாதார குப்பை, இப்படி நிறைய குப்பைகள் இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே ஒரு மகானிடம் ஆன்ம தொடர்பு கொண்டிருக்கிறோம். அந்த ஆன்ம தொடர்பு செயல்படுவதற்கு நம்ம மன குப்பையே தடையா இருக்கு. ஆகவே அந்த குப்பையை எடுத்து அப்படியே வெளியே போட்டுடலாம். வெளியே போட்டுட்டீங்கன்னா எப்படி ஒரு பானை இருக்கு, பானை நிறைய அரிசி இருக்கு, தண்ணி திறந்து விட்டா அது தண்ணி கொஞ்ச நேரம் விழுந்துட்டு வெளியே போயிடும். அந்த அரிசியெல்லாம் எடுத்துட்டு நீங்க பானை நினைப்பா தண்ணி ஃபுல்லா உள்ள போகும். அது போல மனதை காலியாக வைத்தான். அதை எப்பவும் காலியா வைக்க முடியாது. அதனாலதான் தியானத்தின் போதாவது காலியாக வைக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த மனதை காலியாக வைத்து ஆன்ம தொடர்புடைய மகான்களுடைய ஆற்றல் நமக்கு சாமிஜியுடைய ஆற்றல் மட்டும் வந்தாலே போதுமானது. ஏன்னா அவ்வளவு அறிவோடு கூடிய அன்போடு கூடிய ஆன்மீகத்தை நமக்கு வழங்கியது. ஆகவே நம்ம எல்லோரும் இந்த வாழ்க்கை பயணத்தை மகிழ்ந்து வாழணும்னு முடிவு செய்வோம். என்னமா நடந்து போகுது, இன்னும் குறைந்தபட்ச கால அவகாசம் தான் நமக்கு இருக்கு. 60 வயசுனா 25,000 நாள் தான், அதுவும் பாதி முடிஞ்சுது. இல்ல 50 வயசுனா ஒரு 20,000 நாட்கள் முடிஞ்சது. பேலன்ஸ் டேல இதெல்லாம் விட்டுட்டு மகிழ்ந்து வாழ்வது, மகிழ செய்து வாழ்வது எவ்வாறு என்று முயற்சிடும். மற்றதெல்லாம் வந்தா ஓகே, வராட்டாலும் பரவாயில்ல. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. இப்ப 3 நாள் குற்றால பயிற்சியில இருந்தோம். அங்க ஒரு ராமகிருஷ்ண ஆசிரமத்துல ஒரு 40-50 பேர் ஐயாவோட சேர்த்து எல்லாரும் இருந்தோம். அந்த 3 நாட்கள் நீங்க குற்றாலம் பயிற்சி அட்டன் பண்ணவங்க யார்ட்டையாவது கேட்டு பாருங்க எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி. அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்ட, அன்பு பரிமாறிக்கொண்ட விஷயங்கள்ல அந்த 3 நாளும் மிக அற்புதமான நாட்களாக இருந்தது. என்ன அன்பை தவிர வேற ஒன்றையும் அங்க பரிமாறவில்லை. ராதாகிருஷ்ணன் ஐயா அறிவை பரிமாறினாங்க, மத்த எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கொண்டாங்க. தன்னுடைய வேலை
டைம் போக மிச்சம் உள்ள இடங்கள் எல்லாம் அப்படி அன்பை பரிமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொண்டா அந்த வாழ்க்கை இனிமையானதாக தான் இருக்கும். ஆகவே பேரன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, நம்ம ஞானம் அடையணும் அப்படிங்கிறதுலாம் அது இருக்கட்டும், அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணாலே ஞானம் அடைஞ்ச மாதிரி தான். யூ ஆர் த ஆத்தரைஸ்டு பர்சன் டு அனலைஸ் யுவர் விஸ்டம். அதனால இந்த வாழ்க்கை பயணத்தை, ஆன்மீக பயணத்தை மகிழ்ச்சியாகவே கொண்டு போகணும்னு ஒரு உறுதி எடுத்து. ஏன்னா அது எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வு நம்ம கிட்ட இருக்குது. ஒரு பிராக்டிக்கலா பண்ணலாம். அந்த பிராக்டிக்கலா பண்ணும்போது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய விளைவு இறைவன் கையில தான் இருக்கு. இறைவனுடைய கையில தான். இறைவன்னா இயற்கையுடைய கையில, செயல் விளைவினுடைய கையில இருக்கு. நான் எப்படி சொல்றது உங்களுக்கு? இப்போ நான் சின்ன பையனா இருக்கும்போது நிறைய முடி இருந்தது. அடிக்கடி சொன்னார், நான் இப்போ முடி இல்லை, இப்ப முடி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கல. அப்ப இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இது ஒரு விஷயம் இல்லை, இருந்தாலும் நான் சொல்றேன். அப்ப இருந்திருந்தா எப்படி இருக்கும், இல்லாட்டா எப்படி இருக்கும்? ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டுலயும் ஒரு வித்தியாசம் இல்லை. முடி முக்கியம் இல்லை, அதுக்கு உள்ள இருக்கிற மூளை தான் முக்கியம். ஆகவே எது நம்ம சுற்றி இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எவ்வாறு வாழ்க்கையை எடுத்துக்கொள்கிறோம், வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வோங்கிறது முக்கியம் இல்லை. வாழ்க்கையை எவ்வாறு எடுத்துக்கொள்றோம், மகிழ்ச்சியாக, திருப்தியாக, சுதந்திரமாக எடுத்துக்கொள்கிறோமா என்பதுதான் முக்கியம். ஆகவே we have short span of time, குறைந்தபட்ச கால அவகாசமே இருப்பதால் மகிழ்ச்சியை தவிர வேறொன்று இல்லைன்னு முடிவு பண்ணுங்க. கிருஷ்ண லீலா என்றால் மகிழ்ச்சி, மகிழ்ச்சியை தவிர வேறொன்று இல்லை. சீரியஸா இருக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. சில வீட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அல்லது நிகழ்ச்சிகள் இதுலெல்லாம் நன்றாக திட்டமிட்டு நேர்த்தியா செய்யுங்க, அறிவுபூர்வமா செய்யுங்க. சீரியஸா இருக்க வேண்டியது. அதே நேரத்தில் அந்த விஷயத்த மகிழ்ச்சியா கொண்டாடலாம். அப்படி சொல்லி தியானம் முடிச்சுக்கிறேன். ஒரு